அந்த மலக்குல் மவுத் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே எம்மை சந்தித்தால் அந்த ரப்பை நோக்கி செல்லுவதற்கு நானும் நீங்களும் தயாரா? இதை கேளுங்க. தயாரா? அந்த தயாரிப்போடுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தயாரிப்பை நோக்கிதான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைச்சிருக்கிறோமா? என்னுடைய மனைவி அதை நோக்கிதான் செல்கிறாளா? என்னுடைய குழந்தை அதை நோக்கிதான் செல்கிறதா? எதை நோக்கி செல்கிறோம்? அப்படி என்றால் முடிய போகின்ற இந்த துன்யாவை நோக்கியா? நாளை எம்மை கையை விட்டு விலகக்கூடிய இந்த துன்யாவை நோக்கியா? ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுவார், கபறுகளை பார்த்தால் கபறுவாசிகளை எதை நீங்கள் எடுத்து சென்றீர்கள்? உங்களோடு எதை எடுத்து சென்றீர்கள்? உங்களுடைய வீடுகளா? இன்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள். இரவு பகலாக உழைத்து நேரத்தை எல்லாம் கொடுத்து சிரமப்பட்டு காசு பணத்தை எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி அனுப்பி வைத்து கட்டப்பட்ட வீடு நாம் பயன்படுத்துவதற்காக கிடையாது. உன் அழகழகான வாகனங்கள் யாரோ பயன்படுத்துகிறார்கள். உன் செல்வம், அங்கே சண்டை நடக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள் யாருக்கு எது என்று கேட்பதற்கு. நீ உனக்கென்று பாதுகாத்த மனைவி, அவளுக்கும் அவருடைய பெற்றோர்கள் வேறொருவரை திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். ஹலால் தானே? உன்னுடைய மரணத்திற்கு பிறகு உன்னுடைய மனைவிமார்கள் வேறொருவரை திருமணம் செய்வது ஹலால் தானே? எது உனக்கு சொந்தம் என்று வாழ்ந்தாய்? அல்லாஹ்